ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர்க்கு எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பாட்லக் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம வீட்டில் தான் இந்த வாட்டி செலிப்ரேஷன் இருந்துச்சு. எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம், அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். மிட் ஆஃப் த வீக்கில் தான் பாட்லக் பற்றி பிளான் பண்ணவே ஆரம்பித்தோம். பட் ஃபுட் டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்தது. ட்ரீம் கேக் பண்ணியிருந்தேன். கேக்கோட ரெசிபி வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் எந்திரிச்சதுமே சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட்ரூம்க்கு வேக்யூம் போட்டுட்டு ஹாலும் கிச்சனையும் பெருக்கிட்டேன். அது உடன் ஃப்ளோரிங், அதனால பொண்ணு என் கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நீங்கள் நியூ இயர் அப்போ என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே அப்படியே கிளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டோம். பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கார்லிக் பிரெட்டுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கார்லிக் பிரெட்டோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மார்னிங் கொஞ்சம் நேரம் வந்திருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல பிளான் பண்ணதுனால சிம்பிளாக ஒரு பேக் ட்ராப் போட்டுட்டு லைட்ஸும் பலூன்ஸும் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டில் எப்படி டெக்கரேட் பண்ணுறது, அதனால என் பொண்ணு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் பலூன்ஸ் எல்லாம் ரோப் வச்சு இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணாங்க. பேக் ட்ராப் லைட் எல்லாம் போட்டு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பினோடனே லஞ்சுக்கு இட்லியும் லெஃப்ட் ஓவர் கடாய் சிக்கனையும் சாப்பிட்டுட்டு குக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கேக்கை தான் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மெயின் டிஷ்க்கு மட்டன் மக்ரோனி தான் பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஆனோடனே தான் கார்லிக் பிரெட்டை பேக் பண்ணேன். கார்லிக் பிரெட் ரொம்பவே நல்லா சீஸியாக வந்துருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிட்ஸ் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் கிட்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபுட்டோட மெனு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கு ஜூஸ், டொரிட்டோஸ், டெசர்ட்க்கு பால்கோவாவும் அக்கா ரடிசலும் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டருக்கு கார்லிக் பிரெட்டும் தந்தூரி சிக்கன், வெஜ்ஜில் கோபி 65ம் இருந்துச்சு. நான்வெஜ்ஜில் சிக்கன் கிரேவியும் கடாய் சிக்கனும், வெஜ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா இருந்தது. டாட்டேலாவும் வச்சுருந்தோம். மட்டன் கீமா பாஸ்தாவும் ப்ரான் பாஸ்தாவும் இருந்துச்சு. ஜீரா ரைஸும் கொஞ்சமாக ஒயிட் ரைஸ், அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருந்தது. கிட்ஸுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் இந்த மாதிரி சேர்ந்து சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிட்ஸுக்கு நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் கூட பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெடிஷ்னலா லெமன் அண்ட் ஸ்பூனோட தான் ஸ்டார்ட் பண்ணோம். கப்ஸ் அரேஞ்ச் பண்றது, ஸ்ட்ரால ப்ளோ பண்ணி கேண்டிஸ் எடுத்து கப்ல போடுறதுன்னு நிறைய கேம்ஸ் வச்சிருந்தோம். அடல்ட்ஸுமே அந்த கேம்ஸ் எல்லாம் பண்ணோம். ரொம்பவே ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்ட்டி லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டு கிட்ஸ் அவங்களோட ஃபேவரட் சாங்ஸ்க்கு டான்ஸ் பண்ணாங்க. பசங்க தமிழ் ஸ்கூல்ல பெர்ஃபார்ம் பண்ண டான்ஸையும் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம். 12 o'clock ஆனோடனே கேக் கட் பண்ணோம். காஸ்கோல இருந்து இன்னொரு கேக்குமே வாங்கிருந்தோம். 3, 2, 1 இந்த நியூ இயர் எல்லார் கூடயும் செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. வின்டர் ஆரம்பிச்சதுலேருந்தே நான், ஹஸ்பண்ட், பசங்கன்னு இருந்துட்டு எல்லார் கூடயும் இருந்தது. கொஞ்ச நேரம் இந்தியாவில் எங்கள் வீட்டில் அக்கா பசங்க கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபாரினில் ஃபேமிலியை விட்டுட்டு இருக்கிற நம்மளுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேமிலியாகவும் மாறிடுறாங்க. கேக்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறதுக்கே 12:30 ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்புறதை பார்க்கும் போது மனசு லைட்டாக கஷ்டமாக இருந்தது. ஏன்னு தெரியல, பட் இட் வாஸ் அ வெரி ஹாப்பி டே. அல்ஹம்துலில்லாஹ் ஃபார் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக எதுவுமே குக் பண்ணலை. பாட்லக்கில் இருந்த லெஃப்ட் ஓவர்ஸை எல்லாருமே ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு இந்த டேவை ஓட்டியாச்சு. ட்ரீம் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம சாக்லேட் கேக் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எக்லெஸ் சாக்லேட் கேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் மைதா, 1/2 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். 1.5 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்போ இதுல வெட் இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மில்க், 1/2 கப் திக் கர்ட். ரொம்ப சில்லுன்னு ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சுட்டேன். 1/4 கப் ஆயில். இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டு, இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். இது ஆட் பண்ணா நம்மளோட கேக்ல சாக்லேட் ஃபிளேவரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை 1/4 கப் பாய்லிங் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி இந்த
கேக் மிக்சர்ல ஆட் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். 9 inch கேக் பேன் எடுத்திருக்கேன். அதுல பட்டரும் மாவையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிட்டு பேக் பண்ணிக்கலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹைட் 175 டிகிரி செல்சியஸ்ல 30 ல இருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா சாஃப்டான எக்லெஸ் கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. 1/2 கப் வாட்டர் அண்ட் பவுடர் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை லைட்டா பாயில் பண்ணா சுகர் சிரப் ரெடி ஆயிடும். அதை கேக் நல்லா ஆறனோடனே கேக் மேல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். கேக் மேல அப்ளை பண்ற ஃபர்ஸ்ட் லேயர் சாக்லேட் புட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு விஸ்க் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இதை ஸ்டவ் டாப்ல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். சாக்லேட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். புட்டிங் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி கேக்ல அப்ளை பண்றதுக்கு செகண்ட் லேயர் சாக்லேட் கனாச் ரெடி பண்ண போறோம். 1 கப் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க டார்க் சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். 1 கப் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. நான் அவன்ல 1.5 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளோட சாக்லேட் கனாச் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சாக்லேட் புட்டிங்க்கு மேல இந்த சாக்லேட் கனாச்சை ஊத்திட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு இதை இன்னொரு 1 ஹவருக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் மெல்டட் சாக்லேட் ரெடி பண்ணிக்கலாம். மெல்டட் சாக்லேட் ரெடி பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 கப் சாக்லேட்டை டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அவன்ல தான் 2.5 மினிட்ஸ்க்கு இந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மெல்டட் சாக்லேட்டை போர் பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மெல்டட் சாக்லேட் தான் தேர்ட் லேயர். மெல்டட் சாக்லேட்டுமே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மேல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொக்கோ பவுடரை மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடரை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இதை 1.5 hours இருந்து 2 hours வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். 2 hours கழிச்சு கேக் செம்மையா ரெடி ஆகி வந்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். இப்போ கேக்கை கட் பண்ணி காட்டுறேன். செம்ம சாக்லேட்டியா வந்துருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளோட ட்ரீம் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.